ஒரு பெரிய பசுமையான காட்டில் மிகவும் அகந்தை கொண்ட ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது தினமும் காட்டில் உள்ள பல விலங்குகளை வேட்டையாடி நான் தான் இந்த காட்டின் அரசன் என்று பெருமையாக கர்ஜித்தது. சிங்கத்தின் பயத்தால் மற்ற விலங்குகள் அனைவரும் நடுங்கி வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்திற்கு பலியாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் காட்டில் உள்ள விலங்குகள் ஒன்றாக கூடி, இப்படி என்றென்றும் வாழ முடியாது, ஏதாவது செய்ய வேண்டும் என்று பேசினார்கள். அப்போது ஒரு சின்ன முயல் அமைதியாக முன்னே வந்தது. என்னை இன்று சிங்கத்திடம் அனுப்புங்கள். நான் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்மை எல்லோரையும் காப்பாற்ற முயற்சிப்பேன் என்று தைரியமாக சொன்னது. மற்ற விலங்குகள் பயந்தாலும் முயலின் தைரியத்தை நம்பினர். முயல் மெதுவாக சிங்கத்திடம் சென்றது. சிங்கம் கோபமாக, நீ ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டது. முயல் அமைதியாக, வழியில் உங்களை விட வலிமையான இன்னொரு சிங்கம் என்னை தடுத்தது என்று சொன்னது. இதை கேட்ட சிங்கம் கொந்தளித்தது. அவன் யார், எங்கே இருக்கிறான் என்று கர்ஜித்தது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்று அருகே அழைத்துச் சென்றது. முயல், அந்த சிங்கம் இந்த கிணற்றுக்குள் இருக்கிறது என்று சொன்னது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தபோது தன் பிரதிபலிப்பை பார்த்து அதையே மற்றொரு சிங்கம் என்று நினைத்தது. கோபத்தில் கர்ஜித்த சிங்கம் கர்ஜித்தபடியே கிணற்றுக்குள் குதித்தது. அதனால் அது தண்ணீரில் விழுந்து அழிந்தது. சிங்கம் இல்லாததால் காடு மீண்டும் அமைதியாக மாறியது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் முயலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டின.